கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை எதிர்பார்க்குறாங்க. அது என்ன வார்த்தைன்னா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது சம்பந்தமான ஒரு வார்த்தை. அதனால தான் நிறைய போதர்கள் தங்களுடைய கூட்டங்களுக்கு வருகிற எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனையும் நீக்கி போடுகிறார். இன்றைக்கு எல்லாமே உங்களுக்கு ரூட் கிளியர் ஆகி எல்லாம் ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆனால் உண்மையில் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை தருகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வார்த்தை தருகிறார். ஆனால் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஒன்றுக்கும் பயப்படாத, எல்லாமே உனக்கு நல்லா தான் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை வார்த்தை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டிய தேவை இருந்தால் தான், நம்முடைய மனசை எந்தெந்த காரியங்களுக்கு திருப்பணுமோ அப்படி தேவை இருந்தால் அப்படி ஒரு வார்த்தை தருவார். அதுதான் ஆசீர்வாதங்களும் உங்களை கொண்டு போகும். சில நேரங்களில் உங்களை திருத்துகிற வார்த்தையை கொடுக்கிறார். சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுகிற வார்த்தையை கொடுக்கிறார். சில நேரங்களில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். சில விஷயங்களுக்கு உங்களை கமிட் பண்ணணும். அதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இலக்கை குறித்த வார்த்தையை கொடுப்பார். இந்த மாதிரி நீ வாழ விரும்பணும், இந்த விதமாக நீ ஆசைப்பட விரும்பணும், இந்த விதமாக நீ செயல்பட விரும்பணும். இந்த மாதிரி வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம். ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்ந்தோம், ஒரு ஊழியக்காரர் பேசினார், இன்றோடு உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு ஏற்பட்டு விட்டது, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி போகிறது. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும், வாழ்க்கையில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. ஆண்டவர் உங்களோடு பேசணும். எப்போவுமே நாம் விரும்புகிறது மாதிரி ஒரு ஆசீர்வாத சத்தம் தான் ஆண்டவருடைய சத்தம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். சில இடத்துல கடிந்து கொள்ளவும் செய்வார், உணர்த்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார், நம்மை நல்ல காரியங்களை நோக்கி செல்லும்படியாக தூண்டுவார். இந்த மாதிரி எல்லா விதங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது அவைகள் தான் ஆசீர்வாதங்களை கொண்டு செல்லுகிறதே அன்றி வெறுமனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதம் வாழ்வா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்த்து வார்த்தை. ஆண்டவர் உண்மையிலே தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற பொழுது ஆலோசனை வார்த்தை, உணர்த்துகிற வார்த்தை, அர்ப்பணிப்பின் வார்த்தை, தரிசன வார்த்தை, இந்த விதமான ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள் கொடுக்கிறார். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்கள் ஆசீர்வாதமான தொனி உள்ள வார்த்தை மட்டும்தான் ஆசீர்வாத வார்த்தைன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர்களை கண்டித்தா கூட அது ஒரு ஆசீர்வாதத்தில் தான் முடியும். ஆண்டவர்களை திருத்துக்கும்படியான ஒரு வார்த்தை சொன்னால் அதுவும் ஆசீர்வாதத்தில் தான் முடியும். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கணும், அதுவும் ஆசீர்வாதத்தில் தான் முடியும். ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தா, அதை தரிசன வார்த்தை, இலக்கை கொடுத்த வார்த்தை கூட அதுவும் ஆசீர்வாதத்தில் முடியும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். ஆண்டவரிடத்தில் வார்த்தை எதிர்பாருங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக அந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிப்பார்.